அவர் தேவனாக இருந்து ஆவியாக இருந்த தேவன் இந்த பூமியில் மனிதனாய் கடந்து வந்தார். அவரை விசுவாசிச்சு அவரால் அழைக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய வீட்டில் வந்தவர்களுக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. இப்ப வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். ரோமருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனம். அப்படியானால் என்ன? இஸ்ரவேல் தேடுகிறதே அடையாளமாய் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள், மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். இப்ப அடையாத ஒரு சம்பவம், அடைஞ்சிருக்கிற ஒரு சம்பவம் சொல்லி ரெண்டெண்ணம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனம் அடையல, ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்று ஒரு ரகசியத்தை இங்க சொல்றார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் எதை அறிந்திருக்கிறார்கள் என்பது நாம் அறிய வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என்ன அப்படின்னா எங்க போகணும்? 8வது வசனத்துக்கு போகணும். கனநித்திரின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஆமென், அல்லேலூயா. கனநித்திர ஆவி உன்கிட்ட இருக்கா? நீ அவருடைய கூட்டம் இல்ல. இங்கதான் ஒரு சிக்கல் இருக்குது. அழைக்கப்பட்டு தானே வந்திருக்கிறீங்க. அழைக்கப்பட்டவன்கிட்ட ஒரு ஆவி வேலை செய்யுது. அது என்ன ஆவி? கனநித்திரையின் ஆவி. இன்னொரு அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி சத்தமா வாசிங்க. கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இப்ப இவ்வளவு பிரச்சனை உனக்கு வந்திருக்குது. எதுக்கு தெரியுமா? நீ அழைக்கப்பட்டவன் இல்லை. அழைக்கப்பட்டவனுக்கு இது கிடைக்கும். இந்த பிரச்சனை இல்லை. அழைக்கப்படலை அப்படின்னா நீயே விசுவாசி, நீ கனநித்திர ஆவியில உட்கார்ந்திருப்ப. ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, தேவ சமூகத்தில் அவருடைய சத்தத்தை அவருடைய பிரசங்கத்தை கேட்டு உணர முடியாது. நித்திரமயக்கத்தின் ஆவி வரும். இது உறுதி. வித்தியாசம் புரியுங்க. இப்ப சொல்லு, நான் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு நான் தான் சேர்த்துக் கொள்ளக்கூடிய கூட்டம் சொல்லிட்டு மார்பு தட்டி சொல்லு பாப்போம். முடியுமா? இல்ல. ஏன்? உட்கார்ந்திருக்க முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாது. தடை. காரணம் கனநித்திர ஆவி. நமக்கு இதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா தான் தெரியும் ஏன் எனக்கு கனநித்திர ஆவி அப்படின்னு. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரமயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். போதுமா? எங்க புருஷனை காத்திருந்த புது பொண்டாட்டி, வேற யாரும் இல்லை. அவர் வந்தா அவர் கூட போகணும். இதான் கான்செப்ட். ஆனா நேரம் ஆகுது ஆழக்காலன்னு இருந்தே தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்து அவர் ரகசியமா வந்தார், காத்திருந்தவங்களை கூட்டிக் கொண்டு போனார், தூங்கினவர்கள் கைவிடப்பட்டார்கள். அப்ப இந்த நித்திரமயக்கத்தின் ஆவியில் இருக்கிறவர்கள், நான் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், யெகோவாவுடைய நாமத்தில் இருக்கிறேன், என் பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டது, நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய வஞ்சக கூட்டங்கள் உண்மையிலேயே தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமா? அறிகிற அறிவு முக்கியம். சத்தியத்தை அறி, நீ சத்தியவான் ஆகிறதுக்கு. சும்மா ஒரு காதல கேட்டு இன்னொரு காதல கேட்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏதோ பிரயோஜனம் இருக்கு, கேட்கறதுனால பிரயோஜனம் இல்லை, அதன்படி வாழ்றதுனால தான் பிரயோஜனம். இது நீங்க புரியணும். அதனால தான் சொல்றாரு, மணவாட்டிக்கே அந்த கதினா உனக்கு என்ன கதி? மணவாட்டிக்கே நித்திரமயக்கம். ஏன்னா அவங்க ஆயத்தம் இல்லாம வந்தாங்கன்னு பைபிள்ல யோசுவா சொல்றார். என்ன ஆயத்தம் இல்லை? பரிசுத்தாவியாகிய ஆயத்தம் அவர்களிடத்தில் இல்லை. பரிசுத்தாவியினுடைய உதவி இல்லாமல் பாவத்தையோ பிசாசையோ பாரம்பரிய கட்டையோ நீ ஜெயிக்க முடியாது. அப்ப நீ யாரை பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னா அழைச்ச அழைப்பில் இருந்துட்டா கிடைக்காது. அடுத்த ஸ்டெப்புக்கு
யாவுடைய சமூகத்தில் யாவுடைய வீட்டில் வந்து நன்மை அனுபவிக்கிறவனாய் நீ மாறணும். அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு யாவுடைய சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறாது. ஏசாயாவுடைய புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. யா உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். என்ன புரிஞ்சுச்சு இந்த வசனம்? புரிஞ்சுக்கோ, யார்கிட்ட நித்திரமயக்கத்தின் ஆவி இருக்குன்னு முதல்ல நீ பார்க்கணும். அது உன்கிட்ட இருக்கா இல்லை உன் வீட்டில் இருக்கா? ஆமீன். ஒருவேளை உங்களுக்கு ராத்திரி 1 மணி 2 மணிக்கு ஜெபம் பண்ண நேரம் தூக்கம் வராமல் இருக்குமா? இந்த கேள்வி இருக்கும்ல. சரி, உனக்கு நல்ல பிடிச்ச ஒரு சினிமா நடிகன் நல்ல ஒரு சண்டை காட்சி அல்லது நல்ல ஒரு குடும்ப காட்சி போட்ட படத்தை பார்த்துட்டு இருந்தா மட்டும் தூக்கம் வர மாட்டேங்குது? இல்ல அந்த சினிமா சீரியல் பார்த்துட்டு இருந்தா தூக்கம் வர மாட்டேங்குது? ஏன்? அப்ப அதுக்கு கொடுக்கிற கனம் இதுக்கு இல்ல. அதனால்தான் நித்திரமயக்கத்தின் ஆவி ஒன்றை என்ன செய்யுது? ஆட்கொள்ளுது. அப்ப முதல்ல நீ தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரமாய் வர வேண்டுமானால் நித்திரமயக்கத்தின் ஆவியை நீ ஜெயிச்சாகணும். அது ஆவி. மரணத்தை அவர் நித்திரைன்னு சொன்னார். நித்திர மயக்கத்தை அவர் நித்திரைன்னு சொல்லல. நித்திர மயக்கத்தில் இருந்த அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார், நீங்க தூங்குங்க, முடிஞ்சு, உன் சாப்டர் முடிஞ்சு, என்ன பிடிக்கிறதுக்கு வந்துட்டான், இனி நீங்க இப்படியே இருங்க. அதுக்கப்புறம் அவங்களை கண்டுக்கவே இல்லை. தெரியுமா? உனக்கும் அதே கதி தான். நீ நித்திரை மயக்கத்துக்குள் மயக்கமாக இருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. ஆமென், அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யெகோவா மேசியாவுடைய சமூகத்திலிருந்து கிடைக்க வேண்டிய எந்த விடுதலையும் எந்த ஆசீர்வாதமும் எந்த கிருபையும் உன் குடும்பத்திற்கு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்? நீ பிசாசுக்குள் மயங்கி இருக்கிற. முதல்ல பிசாசை விட்டு நீ வெளியில வரணும். அதைத்தான் தேவன் சொல்றார். அல்லேலூயா. இப்ப வெளிப்படுத்தல் 17:14 வாசித்தீங்கன்னா தெரியும். அவரோடு கூட இருந்தவர்கள் என்ன ஆனார்கள் பாருங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். ஆட்டுக்குட்டியானவர்கள் கூட போய் இருந்து நாங்க சண்டையா போடுறோம். பிசாசு கூட எங்க சண்டை போட்டோம்? நாங்களும் பிசாசு மாம மச்சானாவல்ல இருக்கிறோம். அம்பிட்டு உறவு எங்களுக்கும் அவனுக்கும். அவன் சொல்றபடிதான் கேட்போம். ஆட்டுக்குட்டியார் சொல்றபடியா கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா சொல்லும் அவர் தான் எங்க மணவாளன்னு சொல்லுவோம். ஆனா யுத்தம் பண்றவனை தான் சொல்றார், இவன் தான் அழைக்கப்பட்டவன், இவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். யுத்தம் பண்ண தெரியுமா? என்ன வச்சு யுத்தம் பண்ற? என்ன இருக்கு உன்கிட்ட யுத்தம் பண்றதுக்கு? அதான் சொல்றார், நித்திரை மயக்கம் தான் உன்கிட்ட இருக்குது. அப்ப யுத்தம் பண்ண முடியாது. அப்போ உன்கிட்ட சாபம், பாவம், பாரம்பரிய கட்டு அத்தனை உன்னிடத்துல வரும். ஏன்னா உனக்கு தான் சண்டை போட தெரியலையே, யுத்தம் பண்ண தெரியல. இப்ப இங்க ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏம்மா உங்களுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குதுமா. ஆனா இந்த அம்மா எங்கெங்கெல்லாமோ போயிருக்கிறாங்க சபைக்கு. யாராவது இதை பற்றி சொல்லுவானா? யாராவது இதை பற்றி விடுதலை வாங்கி கொடுத்தானான்னு கேட்டா இல்ல. கழிஞ்ச வாரம் தலையில கையை வச்சா மறுபடியும் அதே ப்ராப்ளம் தான் இருக்குது. ஏன்? எத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் போக மாட்டேங்குது? நான் இந்த வேதத்தின்படி சொல்றதை எவன் கேட்கிறானோ அவனுக்கு விடுதலை உண்டு. நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட எழுத்தின்படி நான் யாருக்கு என்ன சொல்லுகிறேனோ, எவன் ஒருவன் அதற்கு கீழ்ப்படுகிறானோ அவனுக்கு நிச்சயமாய் விடுதலை உண்டு. அவன் என் யாவாகிய யெகோவா மேசியாவால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய வீட்டில் நன்மை அனுபவிக்கிறவனாயிருப்பான். இதான் நமக்கு வேணும்.
வேற எங்கேயும் நன்மை இல்லை, அவருடைய வீட்டில் தான் நன்மை. அது அவருடைய சபை. நீங்கள் எந்தெந்த சபைக்கு வேணாலும் போய் பாருங்களேன், இந்த வீட்டை போல வேற வீடு இருக்காது. இங்கே கொட்டடிக்கிறோமா கிடையாது, அந்நிய பாஷை பேசி மக்களை பரவசப்படுத்துகிறோமா கிடையாது, உணர்ச்சி வசப்படுறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இங்கே தேவனுடைய வல்லமை இருக்கு, தேவனுடைய மகிமை இங்கே இருக்கு. இந்த பலிப்பீடம் வித்தியாசமான பலிப்பீடம். இந்த பலிப்பீடத்துக்கு முன்னாடி ஒருத்தன் நின்று ஒரு காரியத்தை மன உறுதியோடு நம்பிக்கையோடு கீழ்ப்படிதலோடு கேட்டா அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நீ கீழ்ப்படிய மாட்ட, கிடைக்காது. அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றது என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் நன்மை அனுபவிக்க வேண்டும்.